ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேற்றுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஐஸ்வர்யா பாசிட்டிவாக மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் ஒரு 20 to 25 எபிசோட்ஸாவது ஆகுங்க ஐஸ்வர்யா பாசிட்டிவாக மாறுற அந்த ட்ராக்கு. இதுக்குள்ளே வராது. ஏன்னா இங்கே ஐஸ்வர்யாவை சந்தேகப்படுறதே எப்படி பார்த்தாலும் 1 வீக் மேலே போகும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவளை தப்பாக பேசுறது அந்த மாதிரி. அந்த இடத்துல சூர்யாவும் தப்பாக பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த இடத்துல மகா தான் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நார்மலான ஒரு பொண்ணாக ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா, அனாமிகாவுக்கும் இவங்களோட வீட்டு பையனுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அதோட ப்ராசஸ்லாம் நடக்கும். இப்போ ஐஸ்வர்யாவை அந்த ஃபோட்டோவை வச்சு வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அவங்க ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேவே அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அவங்களோட அம்மாவை வீட்டுக்கு வர வைப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்க அம்மாவுக்கு 2 மோட்டிவ் இருக்கும். ஒன்று ஐஸ்வர்யாவை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட வருவாங்க. இன்னொன்று இவங்க வீட்டில் நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்புவை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதாவது அந்த கவிதை எழுதுவார் இல்லையா, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட வருவாங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு சில குளறுபடி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு. அது எல்லாத்துல இருந்தும் நம்மளோட மகா தான் நல்லதா பண்ணி அந்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு போவாங்க. அந்த கல்யாணத்தோட எபிசோட்ல தான் ராகுலோட குழந்தை தான் இது அப்படின்ற ஒரு உண்மை தெரியும். அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, வேணும்னே ஐஸ்வர்யாவை சந்தேகப்படுறதுக்காக அந்த ஃபோட்டோஸ்லாம் காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி டவுட் பட வைக்கிறதுக்காக அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி அவன் வாயாலேயே உண்மை வர மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அமையும். அப்கமிங் இந்த ட்ராக்கெல்லாம் தான் வரும். நிறைய பேருக்கு ஒரு டவுட், ஒரு சிலர் என்கிட்ட டிஎம் பண்ணியும் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்லேயும் பார்த்தேன் ஒரு சில கமெண்ட்ஸு, முடிய போகுதா ஏகே அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பே இல்லைங்க. இப்போ வரைக்குமே மகா அண்ட் சூர்யா அந்த கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ வரைக்குமே தெலுங்கில் ஒன்று சேராமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஐஸ்வர்யா கேரக்டர் பாசிட்டிவாக மாறும். எல்லா சூழ்நிலையிலையும் தங்கச்சிக்காக முன்னுக்குன்னு சப்போர்ட் பண்ணி சத்தமாக பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ராக். இதுக்கப்புறம் முடிகிற மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இன்னும் சாலிடாக 2 இயர்ஸ்க்கு ஓடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெலுங்குலேயே 402 எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு. ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு சீரியல். அதனால் முடியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாரும் பயப்பட வேண்டாம்.